சங்கைக்குரியவர்களே, அதே போலதான் இப்ப ரெண்டாவது விஷயம் நாங்க இந்த ஏற்பட்ட இந்த வைல்ட் ஃபயர்ல இருந்து தெரிஞ்சு கொள்ளணுமான விஷயம், அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் அதாவது லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் ஏற்பட்ட இது மூலமாக நாங்க தெரிஞ்சு கொள்ளணுமான ரெண்டாவது விஷயம் என்னென்றால், இப்ப இவ்வளவு பெரிய ஒரு தீ ஏற்படுவது. இந்த தீ வந்த பிறகு இப்ப அந்த ஏரியா அப்படியே கிட்டத்தட்ட சொல்லப்படுவதுதானே எல்லா நியூஸ்ல பார்த்துட்டீங்க. ஒரு பாரிஸ் சிட்டி எந்த அளவுக்கு பெருசாகுதோ அதை விட பெரிய ஒரு இடம் அழிக்கப்பட்டிருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரையில அது அதுக்குள்ள ஒரு சின்ன இடத்துல ஏற்பட்ட ஃபயர்மாய் விளங்கினாலும், ஆனால் நாங்க அதை இன்னொரு இதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்குன்னா காசாவோட ஒப்பிட்டு சிலவங்க போஸ்ட்கள் போடுறாங்க. காசாவுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது, காசாவுக்கு திட்டம் தீட்டிய, காசாவை அழிக்கிறதுக்கு முன் வந்த அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஹாலிவுட் ஸ்டார்ஸ்கள் வாழக்கூடிய ஆக்டர்ஸ் வாழக்கூடிய அந்த இடம் இப்படி இருக்குது என்று காட்டுறாங்க. சங்கைக்குரியவர்களே, இப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும் என்னென்றால், அல்லாஹ் தஆலா இப்படியான சோதனைகளை கொடுக்கிறது. இப்ப காசாக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்குது. முஸ்லிம்கள் வாழக்கூடியது 100% முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு என்றாக்கா ஒரு காலத்துல காட்டப்பட்டுச்சு. அந்த வீட்டுகள்ல ஒவ்வொரு வீட்டுல எடுத்தோன்னா ஒரு ஹாஃபில்கள் வாழக்கூடிய இடம். அப்படியான மூமின்கள் வாழக்கூடிய இடத்துலயும் இப்படியான ஃபித்னாக்கள், இப்படியான அழிவுகள் நடந்திருக்குது. அதே போல அல்லாவை நிராகரிக்கக்கூடிய, அல்லாவையும் அல்லாவினுடைய நேசர்களை அழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடமும் இந்த முறையாகி அல்ல முஸ்லிம்களும் நீந்திப்பாங்க. இல்லை என்று இல்ல. கியாமத்தினால் அல்லாஹ் தஆலா வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ முஜ்ரிமீன்களே, ஏ பாவிகளே, ஏ அல்லாஹ்வை நிராகரித்தவர்களே, நீங்க நல்லவர்களை விட்டு இன்றைக்கு திரும்பிடுங்க, வேற ஆகிருங்க, செப்பரேட் ஆகிருங்க, அல்லாஹ் தஆலா பிரிச்சு எடுப்பான். ஆனால் பெரும்பாலும் வச்சு சொல்றோம், இப்ப அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த சிட்டியும் இப்படி ஆகி. இப்ப இதை பார்த்தா ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அஸாபா அல்லது இதுக்கும் நடந்திருக்கு அதுக்கும் நடந்திருக்குது, அதனால நாங்க இது எப்படி நாங்க இது பண்றேன்ற கேள்விகள் மக்கள் இடத்துல வருது. நல்லா விளங்கிக்கோங்க சங்கைக்குரியவர்களே. இதை உலமாக்கள் ரெண்டு விதமா பிரிப்பாங்க. அல்லாஹ்வுடைய வரக்கூடிய சோதனைகள், அல்லாஹ்வினால் வரக்கூடிய இப்படியான அனர்த்தங்கள், அதே போல் அல்லாஹ்வினால் மக்களுக்கு அளிக்கக்கூடிய சில சோதனைகள், பலா முசீபத்கள், இதனை உலமாக்கள் ரெண்டு வகையா பிரிப்பாங்க. முதலாவது தான் ஒரு உறுதியான முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள். ஒரு உறுதியாக்கிறாரு, நல்ல சாலியான மனிதன், தொழுகிறாரு, இபாதத்கள் செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரு, இல்ல இஸ்லாத்துல உறுதியாக்கிறாரு. பாப்பா அவருக்கு பிரச்சனை வருவது, அவருக்கு அழிவுகள் வருவது, வீடுகள் வெள்ளம் வருவது, வெள்ளத்துல வீடு அடிபட்டு போகுது. திடீரென்று பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட்ல மனைவி குடும்பங்கள் வஃபாத் ஆகுறாங்க. பிசினஸ்ல நல்லா இதாகிறாரு, ஜகாத் கொடுக்கக்கூடியவர், சதகா கொடுக்கக்கூடியவர், தன்னுடன் சேர்ந்து வாழக்கூடியவர்களோட நல்ல வாழ்றவர், இப்படியானவர். ஆனால் பார்த்தா திடீரென்று பிசினஸ்ல லாஸ்ட் ஆகுறாரு. இப்படியான நேரத்துல அப்ப இவருக்கு என்னது, இது அல்லாஹ்வுடைய சோதனையா, அல்லாஹ்வுடைய என்னது, இவருக்கு அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட பலாய் முசீபத்துகளான்னு கேட்டா உலமாக்கள் சொல்றாங்க இல்ல. ஒரு நல்ல இஸ்திகாமத்தா, ஒரு இஸ்லாத்தை நல்ல விளங்கி நடக்கக்கூடிய ஒருவருக்கு வரக்கூடிய சோதனைகள் இது அல்லாஹ் அவருக்கு வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். எந்த அளவுக்கு அவருடைய காலில் குத்தக்கூடிய சாதாரண முள் இருக்குது, அதுவும் அவருக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். என்னத்துக்காக வேண்டி, ஒன்று இவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டியும், இவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய இந்த சோதனைகள். இந்த சோதனை அவர் பொருந்தி கொண்டு அதில் பொறுமையாக இருந்துட்டார் என்றால், அதில் உறுதியாக இருந்துட்டார் என்றால், அல்லாஹ் தஆலா இவருக்கு இவருடைய பாவத்தை மன்னித்து உயர்தரமான சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். அந்த சோதனைகளில் இவர் ஃபெயில் ஆகிட்டார் என்றால் தான் அதுக்கு பிறகு அவனுடைய மற்ற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகப்படும். எனவே சங்கைக்குரியவர்களே, அப்ப இந்த அடிப்படையில இந்த காசா மக்களுக்கு வரக்கூடிய அழிவுகள், வந்த சோதனைகள், வந்த இப்படியான சில பெண்களை பார்த்தால் விதவைகள், குழந்தைகளை பார்த்தா அனாதைகள், யத்தீம்களா, அப்பா இல்ல, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, சகோதரர்கள் இல்ல, கணவனுக்கு மனைவி இல்ல, மணவனுக்கு கணவன் இல்ல, அந்த அமைப்புல வந்துச்சுன்னா இது அல்லாஹ்வினால் கொடுக்கிற சோதனைகள். அல்லாஹ் தஆலா இதனை அவர்கள் பொருந்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிப்பான், சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தையும் உயர்த்தி வைப்பான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயும் கூறி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி அஹ்மத்கள்ல பதிவாக்கப்பட்டிருக்குது. கூறினாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிப் பின்ஹு, எந்த ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா நலவை நாட விரும்பிட்டானோ அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிப்பான், பிரச்சனைகளை கொண்டு சோதிப்பான், பலவிதமான அழிவை கொண்டு சோதிப்பான், பலவிதமான நோய்களை கொண்டு சோதிப்பான். இதில் இவர் பொறுமையாக இருந்துட்டார், அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடியது சொர்க்கம் தான்.
அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடியது சொர்க்கம் தான். எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்க முதலாவது பள்ளி என்று சொல்லி மதீனால 2 கிழமைக்கு மஸ்ஜிது குபாக்கு போனோம். இது இஸ்லாத்தில் மதீனாவில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நேரம் முதலாவது கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜிது குபா. அந்த மஸ்ஜிது குபாவை கட்டினது யாரு? அம்மார் இப்னு யாசிர், அதாவது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அவருடைய தகப்பன் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்தில் முதலாவதாக ஷஹீதாக்கப்பட்ட ஒரு பெண். அதாவது அபூ ஜஹல் இவங்களோட இது தாங்காம, அதாவது பொறாமையின் காரணமா, காந்தல் என்று சொல்லுமே, அந்த காந்தலின் காரணமாக ஒரு ஈட்டி எடுத்து அவருடைய மர்மஸ்தானத்தில் குத்தி ஷஹீதாக்குறார். இப்படியான குடும்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியால போகக்கூடிய நேரத்துல பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், யா அஹ்ல யாசிர், யா அஹ்ல யாசிர், இன்ன மவ்இதகுமுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பமே, அதாவது யாரு? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? இன்ன மவ்இதகும் அல் ஜன்னah, உங்களுக்குரிய இடம், வாக்களிக்கப்பட்ட இடம், அல்லாஹ் தஆலாவினால் வாக்களிக்கப்பட்ட இடம், உங்களுக்குரிய கூலி என்னது? சொர்க்கம். அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாயிருங்க ஆல யாசிரே, பொறுமையாயிருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சங்கைக்குரியவர்களே, எனவே வரக்கூடிய பிரச்சனைகளில், வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையை மேற்கொள்வது கட்டாயம். எந்த அல்லாஹ் தஆலா எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை தேடுறானோ, எந்த மனிதன் நபி அவருடைய சுன்னத்தை பின்பற்றாரோ, நபி அவர்களுடைய வாழ்க்கையை எடுக்க நடக்கிறாரோ, நபி அவங்களே ஒரு அதிர்ஷ்டம் சொல்லி காட்டினாங்க. பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி பாஞ்சிட்டு வருமோ அதே போல சோதனைகள் அவருக்கு வரும். ஏன்? இவருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக வேண்டி. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூடி காட்டினாங்க, லா யஸாலுல் பலா பில் முஃமினி அவில் முஃமினதி ஃபீ ஜஸதிஹி வ ஃபீ மாலிஹி வ ஃபீ வலதிஹி ஹத்தா யல்கல்லாஹ் வ மா அலைஹி மின் ஹதியதிஹி. திருமதியில பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மூமினான ஆண் அல்லது மூமினான பெண்ணுக்கு சோதனை என்பது, பலாய் முசீபத் என்கின்றது இருந்து கொண்டே இருக்கும். எதுல? அவருடைய உடம்புல, அதாவது நோயாக வரும். நல்லா தொழுறாரு, நல்ல இபாதத் செய்யறாரு, பார்த்தா அவருக்கு நோய், கேன்சருடைய நோயாய்க்கும் ஏதாவது ஒரு சில, அதாவது ட்ரீட்மெண்டே பண்ணேராத அளவுக்குள்ள நோய்களாம் ஈக்கக்கூடும். அதே போல அவருடைய சொத்து செல்வங்களை பிரச்சனை வரும். நான் நேரத்தோட சொன்ன மாதிரி திடீரென்று ஒரு அனர்த்தம் வருவது, சுனாமி வந்துருச்சு, காத்து வந்துருச்சு, நெருப்பு வந்துருச்சு. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், ஹாலிவுட்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று பேர் எடுத்தவங்க இன்றைக்கு ஒன்றுமே இல்லாம நடு ரோட்ல இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படியான சோதனைகள் மூமினுக்கு, முஸ்லிமுக்கு வருவது. அவர் ஆனா உறுதியான முஸ்லிம். என்னப்பா நான் 5 நேரத்துல எனக்கு வருவது இப்படி சோதனை பாரு, தொழுவையும் இல்லாம ஒன்றும் இல்லாம அவனுக்கு ஒன்றுமே வரலன்னு நினைக்கக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி தாரது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அவர் மௌத்தாகும் வரைக்கும், அதே போல அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவரை இப்படி சோதிச்சு கொண்டு தான் வைப்பான். இது மூமின்கள் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் சோதிப்பான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை, அல்லது அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை. அப்படி என்ன, அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த சோதனையை கொடுத்து கொண்டே தான் இருப்பான். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, இன்ன இவமல் ஜஸாஇ மின் இவமல் பலா. சொன்னாங்க, எந்த அளவுக்கு சோதனைகள் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கூலியும் அதிகரித்து கொடுப்பான். பாக்குறேன் தான், இன்னைக்கு எந்த அளவுக்கு வேலை கஷ்டமாயிக்கோ அந்த அளவுக்கு சம்பளமும் கிடைக்கும். சிலவங்க பாக்குறதுக்கு பெரிய பெரிய சம்பளம் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா என்னது அவங்களுக்கு வேலை அந்த அளவுக்கு வேலை. இன்னும் சிலவங்க நோமலான வேலைகளை செய்வாங்க, நோமலா சம்பளத்தை எடுத்துக்கொண்டு ஈப்பாங்க. அதே போலதான் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சோதனைகளை, கஷ்டங்களை தன்னுடைய அடியானுக்கு கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மைகளையும் கூலியையும் கொடுக்கக்கூடியவனாகின்றான். வ இன்னல்லாஹ் தஆலா இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை சில ஊர்வாசிகளை அல்லது ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் என்றால் இப்தலாஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான். சரியா? ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா வமன் சഖத ஃபலஹு ஸഖத். சொன்னாங்க, எவர்கள் அந்த சோதனையை பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களையும் பொருந்திக் கொள்வான். எவர்கள் அந்த சோதனையை பொருந்திக் கொள்ளாம அதில் கடுகடென்று கோவித்தவர்களாக, தக்தீருக்கு மாற்றமான, அல்லாஹ் எங்களையே சோதிக்கிறான், அல்லாஹ்க்கு கண் இல்லையா, காது இல்லையா, எங்களுக்கு நாங்க இவ்வளவு இபாதத் செய்யறோம், டைம் ஜகாத்தை கொடுக்கிறோம், நோம்பு பிடிக்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், அல்லாஹ்க்கு இதெல்லாம் விளங்குது இல்லையான்னு ஷிர்க்குடைய வார்த்தையை பேசினால் அல்லாஹ் தஆலாவும் அவர்களுடன் அவ்வாறே நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய கோபம் அவர்களுக்கு ஏற்படும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே,
இந்த ஏற்பட்ட இந்த கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் ஏற்பட்ட இந்த நெருப்புகளின் மூலமாக இரண்டாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த சம்பவங்கள் இப்படியான விஷயங்கள் ஏற்படுவது. அப்ப இதே மாதிரி ஒரு நிலைமை காசாக்கும் ஏற்படுது. முஸ்லிம்கள் வாழக்கூடிய அல்லாவை ஈமான் கொள்ளக்கூடிய எந்த அளவுக்குன்னா அந்த ஷாமில் தான் அதிகமான உலமாக்கள் அதே போல நபிமார்கள் வந்த இடங்கள். அப்படியான இடத்துல இவ்வளவு சோதனை வருவது என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்தஸ்துகளை உயர்த்துக்காக வேண்டி என்றதை நாங்கள் விளங்க. அதே நேரத்துல ஒரு காஃபிருக்கு வரக்கூடிய சோதனை. இப்ப எங்களுக்கு கலிபோர்னியாவை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு பாவமான விடயங்கள், படங்கள் என்றாலும் மக்களுடைய ஈமான சோதிக்கிற அளவுக்கு, மக்களுடைய ஈமான அப்படியே பறிக்கிற அளவுக்கு பாவத்தை மட்டுமே பரப்பக்கூடிய இடமா இந்த அதிகமான பாவங்களை பரப்பக்கூடிய இடம், அதிகமான முறையில் ஜினாக்கள் ஏற்படக்கூடிய இடம். அப்படியான இடத்துக்கு வரக்கூடிய சோதனை. அல்லது ஒரு முஸ்லிம், அவர் முஸ்லிம் என்ற பேருக்கு முஸ்லிம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, ஆயிஷான்னு பேரை மட்டும் வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே மாற்றமான வாழ்க்கையை வாழ்றாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய சோதனை என்ன காரணம்? இவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும். என்றதைத்தான் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்து சஜதா 21வது வசனத்தில் கூறி கேட்டுகின்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூன அஸாபில் அக்பர். வலனுதீகன்னஹும் அவர்களுக்கு நாங்கள் சுவைக்க செய்தோம், சென்றடைய வைச்சோம், மினல் அஸாபில் அத்னா சும்மா லேசான தாழ்ந்த ஒரு சிறிய அஸாபை தான் அவர்களுக்கு அடைய செய்தோம், தூன அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். மிகப்பெரிய அஸாபை விட சாதாரண. ஏன் மிகப்பெரிய அஸாப் என்றது எங்க இருக்குது? அது மௌத்துக்கு புறவுள்ள வாழ்க்கை. இப்ப இருக்கிற நெருப்புக்கு தானே. இந்த நெருப்பு ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம் என்னது? இந்த நெருப்பை நாங்க 100 கணக்கா பிரிச்சா, அதாவது நரகத்துடைய நெருப்பை 100 பங்குகளாக பிரிச்சா இதுல ஒரு பங்கு தான் இந்த துனியாவுடைய நெருப்பு. இந்த துனியாவுடைய நெருப்பை தாங்க முடியாம, இந்த துனியாவுடைய நெருப்புக்கு வைக்கக்கூடிய பவருக்கே அதை அழிக்க முடியாம, அதனை கண்ட்ரோல் பண்ண முடியாம இன்றைக்கு சொல்லப்படுது என்னது? இப்ப எங்கட கையால நான் இந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மசல்ல நெருப்பு அவங்க கண்ட்ரோல் பண்ண இல்ல, நெருப்பா அது அடங்கிருச்சு. நெருப்பை கண்ட்ரோல் பண்ண எப்ப செஞ்சுக்கணும்? 1 நாள் 10 கண்ட்ரோல் பண்ணாதான் கண்ட்ரோல் என்று அர்த்தம். 10 நாள் 12 நாள் எரிஞ்ச பிறகு நாங்க இப்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எல்லாம் சரியா பேர் கண்ட்ரோல் இல்ல, அது அதுவா அடங்கிருச்சு. இவங்க சொல்றாங்க நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நரகத்துடைய நெருப்பையோட 100 விதமான நெருப்பு தான் இந்த துனியாவுடைய நெருப்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க இந்த துனியாவுல உங்களுக்கு லேசான தாழ்ந்த ஒரு அஸாபை தான் தந்திருக்கின்றோம். வல அஸாபுல் ஆখিরা அக்பர். அல்லாஹ் கியாமத் நாளுல இருக்கக்கூடிய ஆখিরাத்துடைய அஸாப் இதே அது மிக பெருசு. சொல்றான், ஏன் இப்படியான தந்தம்? லஅல்லஹும் யர்ஜூன். இதனை பார்த்து சரி இப்பயாவது அமெரிக்கா சொல்லுது என்ன, நான் ஒரு சூப்பர் பவர், என்னைய தாராளம் இதாக்கல, என்னைய யாராலும் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லுதுன்னா இப்ப வரும்போது நான் ஒரு மடையன், நானும் ஏனோ எனக்கு என்னது, என்ன நாடு பெருசாக்கி சில எனக்கிட்ட சொத்து செல்வங்கள் மத்த நாடை விட கூட ஆக்கி, அதுதான் எனக்கு கிடைச்சிக்கக்கூடிய ஒரு இதே ஒழிய நான் மற்றவங்களை விட சிறந்தவங்க இல்லை. இன்னைக்கு அப்படியான எந்த ஏரியாக்கள் நான் கேஷ் கொடுத்து வேங்கரடி என்று சொன்ன அந்த கனடாவும், இந்த பக்கம் மெக்சிகோல இருந்து இந்த பக்கம் பாஞ்சி வரக்கூடாது, எழுப்ப போறோம், மதில்கள் கிளப்ப போறோம் என்று சொன்ன அந்த மெக்சிகோல இருந்து உதவிகள் எடுக்க தேவையில்லை. எடுக்கிறாங்க என்ன அர்த்தம்? நானும் ஒரு சாதாரண தான் விளங்கணும். இப்ப இதை விளங்கி தௌபா செஞ்சு அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க திரும்பணும் என்ற ஒரு விளக்கத்தால் இந்த நெருப்பு அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை, இந்த தண்டனைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றதை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். எனவே தான் விளங்கிக் கொள்ளணும். 2வது உலமாக்கள் சொல்றாங்க, அதாவது ஒரு அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய, அதே போல முஸ்லிம் தான் ஆனா பேரளவு முஸ்லிம் வைக்கக்கூடிய வரக்கூடியவர்கள் சோதனைகளை வச்சு விளங்கிக் கொள்ளணும். இந்த சோதனை எனக்கு தரப்பட்டியதுக்கு நான் தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பால் மீறுவதற்காக. ஏன்னா நரகத்துடைய நெருப்பு வருவது எப்படி என்றாக்க, அல்லாஹ் தஆலா பல வருட காலம் நரகத்துடைய நெருப்பு இருக்கிறான். 1000 வருடம் இருக்க வச்சு, திரும்ப 1000 வருடம் இருக்க வச்சு, திரும்ப 1000 வருடம் இருக்க வச்சு, இப்ப நரகத்தினுடைய நெருப்பினுடைய கலர் எப்படி இருக்குது என்பதாக நபி அவங்க ஹதீஸ்ல கூறிருக்காங்க, கண்ணம் கரேர் என்று கருப்பாகி அந்த அளவுக்கு இருக்கப்பட்ட நெருப்புகளாக ஆக்கப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த அமெரிக்காவாய்க்கட்டும், அதே போல எங்களுடைய முஸ்லிம்கள் ஆய்க்கட்டும், விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனையை தாரான். இந்த சோதனையிலிருந்து நாங்க படிப்பினை பெறணும், தௌபா செஞ்சு அல்லாஹ் மீறணும் என்ற விஷயத்தை விளங்கணும். ஒழிய இன்னும் நாங்க பெரியாள்,
இன்னும் நாங்கள் தான் இந்த உலகத்துல சூப்பர் பவர், எங்களை அடக்க யாரும் மேலா என்ற விஷயத்தை விளங்கக்கூடாது என்றதை தான் இரண்டாவதாக இந்த நெருப்பினுடைய விஷயத்துல இங்க விளங்கிக் கொள்ளணும். இப்படி ஏற்பட்ட சோதனை இது காசாக்கும் ஏற்பட்டிருக்குது. காசா முழுமையாக முஸ்லிம்கள் வாழ்ந்த இடம், உலமாக்கள் பிறந்த இடம், மிக மூத்த உலமாக்கள், அதே போல நபிமார்கள் வந்த இடம், சாலிஹீன் வந்த இடம், அதுவும் இன்றைக்கு தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. இந்த முகம் இதுவும் தரமாக்கப்பட்டிருக்குது. அந்த காசாவை அழித்த இடங்களும் தரமாக்கப்பட்டிருக்குது. அப்ப ரெண்டுக்கு மேல டிஃபரெண்ட் என்னது? அது அல்லாஹ் தாலா அவர்கள் அதனை பொறுமையாக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்தரமான அந்தஸ்தாக சொர்க்கத்தில் ஆக்கி அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை மூலமாக இவங்க விளங்கணும், இல்ல எங்களை விட சூப்பர் பவர் என்ற ஒன்று ஈக்குது, அந்த சூப்பர் பவருக்கு நாங்கள் அடி பணிஞ்சுதான் ஆகணும் என்றதை விளங்கி தௌபா செய்து அவர்கள் அல்லாஹ் பால் நீண்டார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் எவ்வாறு வாழணும் என்றதை அல்லாஹ் தஆலா அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டி கொடுப்பான், நேர்வழியை காட்டி கொடுப்பான் என்றதை நாங்கள் ஒவ்வொரு விளங்கிக் கொள்ளணும்.